அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். இது கர்த்தருடைய கிருபையினாலே நான் இயற்றிய பாட்டு. இதை ஒரு 2 கவியை பாடி என்னுடைய சாட்சியை ஆரம்பிக்கிறேன். உன்னை நேசிக்க யாரும் இல்லையா, இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை நேசிக்க யாருமில்லையா, இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை நேசிக்க யாருமில்லையா, இயேசு உன்னை நேசிக்கிறார். அன்பிலே இயேசுநாதர் மாறாதவர், மாறாதவர். அன்பிலே இயேசுநாதர் மாறாதவர், 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 மாறாதவர். உன்னை நேசிக்க யாருமில்லையா, இயேசு உன்னை நேசிக்கிறார். பாசத்திலே இயேசுநாதர் மாறாதவர், மாறாதவர். பாசத்திலே இயேசுநாதர் மாறாதவர், 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 மாறாதவர். உன்னை நேசிக்க யாருமில்லையா, இயேசு உன்னை நேசிக்கிறார். அன்பானவர்களே, 1 யோவான் 4 அதிகாரம் 8 இவ்விதமாக சொல்லுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. உலகத்தில் எத்தனை விதமான அன்பை நாம் அனுபவித்திருக்கிறோம். கணவன் மனைவியினிடத்தில், மனைவி கணவனிடத்தில், பெற்றோர் பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில், இன்னும் நண்பர்களிடத்தில், யார் யாரோ எத்தனையோ பேரிடத்தில் அன்பை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அன்பை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அன்பெல்லாம் நிரந்தரமானதல்ல. தாய் தந்தையின் அன்பு தணிந்து போகும், கணவனின் அன்பு கரைந்து போகும், பிள்ளைகளின் அன்பு பிரிந்து போகும், இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இயேசுவின் அன்பு அது வித்தியாசமான அன்பு, விசேஷமான அன்பு. அது என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அன்பு, அது மாறாத அன்பு, அது எப்பொழுதும் தணியாத அன்பு, பிரியாத அன்பு, மறைந்து போகாத அன்பு. அந்த அன்பு மாறாத அன்பு. அந்த அன்பை நம்பினோருக்கு எந்த வம்பும் வந்திடாது. அந்த அன்பு ஒரு நாளும் அம்பாய் மாறாது. இன்றைக்கி அந்த அன்பை நிறைய பேர் சார்ந்து வாழ்கிறதில்ல. மனுஷனுடைய அன்பை இன்னும் யார் யாருடைய அன்பையோ சார்ந்து வாழ்கிறார்கள். யார் யாருடைய அன்பின் மீதோ மனக்கோட்டையை கட்டுகிறார்கள். ஆனால் அந்த மனக்கோட்டை சில நேரத்தில் இடிந்து மண் கோட்டையாய் மாறிவிடுகிறது. ஆனால் இயேசுவின் அன்பை நம்பி அதன் மேல் தங்கள் மனக்கோட்டையை கட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அந்த மனக்கோட்டை ஒருபோதும் இடியாது, அது மண் கோட்டையாக மாறாது. ஒருவேளை நீங்களும் யார் யாருடைய அன்பையோ சார்ந்து, யார் யாருடைய அன்பையோ நம்பி அதன் மீது உங்கள் மனக்கோட்டையை கட்டி இடிந்து போய் மண் கோட்டையாய் மாறினதினாலே சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். இதோ அவருடைய அன்பை நான் ருசித்திருக்கிறேன். அதை தான் உங்கள் மத்தியிலே இப்போ சாட்சியாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இயேசுவின் அன்பு அது வித்தியாசமான அன்பு.
என் பெயர் குணசேகரன். இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள் என் பெயர் பால் குணசேகரன். எங்கள் அப்பா பேர் முத்துசுவாமி, எங்கள் அம்மா பேர் கண்ணம்மா. எனக்கு ஒரு தம்பி இருந்தார், அவர் பேர் பிரகாஷ். அவர் இறந்து விட்டார். 2 தங்கைமார்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் பேர் தமிழ்ச்செல்வி, இன்னொருத்தர் பேர் மங்கள கௌரி. இவங்கெல்லாம் திருமணமாகி அவரவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருக்கிறார்கள். எங்கள் அப்பா பார்வையில்லாத நான் பிறந்து விட்டதினால எல்லாருக்கும் ஒரு வித வருத்தம், இவனுக்கு பார்வை இல்லையே என்று சொல்லி. எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டி அவர்களை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உறவு முறையை சொல்லுகிறேன், பாட்டி என்று. ஆனால் எனக்கு அவங்க ஒரு அம்மாவாகவே இருந்தார்கள். அவங்க பேர் லக்ஷ்மி அம்மாள். எங்கள் அம்மா அப்பா என்னை ஒரு புறம் பார்த்தாலும் கவனித்தாலும் அதைவிட அதிகமாக எங்கள் பாட்டி எனக்கு அம்மாவை போல இருந்து அவர்கள் என்னை பாதுகாத்து கொண்டார்கள். அவங்க எங்கள் அப்பாவுக்கு அம்மா, எனக்கு அவங்க பாட்டி. ஆனால் நான் அவங்கள பாட்டின்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன். காரணம், அம்மாவை விட மேலான அம்மாவாக இருந்து அவர்கள் என்னை கவனித்து கொண்டார்கள். நான் இப்படியே கொஞ்ச காலம், அதாவது விக்கிரக வழிபாட்டில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவேன். எனக்கு கண் பார்வை வேண்டும் என்பதற்காக விக்கிரகத்தை எல்லாம் வழிபட்டு வந்தேன். அப்படி இருக்கிற வேளையில் சேலம் என்ற ஒரு ஊரிலே, எங்கள் ஊர் ஆண்டியப்பனூரிலிருந்து சேலம் என்ற ஒரு ஊரில் பார்வையற்றோர் பள்ளிக்கு எனக்கு எழுதி போட்டாங்க. அந்த பார்வையற்றோர் பள்ளிக்கு நான் போவதற்கு எனக்கு எழுதி போட்ட போது சேலத்துக்கு முன்னாலே கிட்டையே பர்கூரில் ஒரு கிறிஸ்தவ பார்வையற்றோர் பள்ளியை ஆரம்பித்தார்கள். அப்போது ரெவரண்ட் மான்ஸ் என்ற அமெரிக்காவிலிருந்து ஒரு துரை பர்கூரில் தங்கியிருந்தார். அவரும் திருமதி எஸ்தர் கொர்னிலியஸ் அம்மா அவர்களும் என்னை தேடி எங்கள் ஊருக்கு வந்தாங்க. நாங்கள் பர்கூரிலே பார்வையற்றோர் பள்ளி ஒன்றை ஆரம்பிக்கிறோம், அங்கு கொண்டு உங்கள் பிள்ளையை சேருங்கள் என்று சொன்னார்கள். 1972 வருஷம் ஜூன் மாதம் 14 அந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 14 தேதியிலேயே சேலத்துக்கும் அரசு பார்வையற்றோர் பள்ளியிலே சேரும்படி எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய சித்தம், நான் கர்த்தருடைய பிள்ளையாக மாற வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாற வேண்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அப்பொழுதே என்னை தெரிந்து கொண்டார். ஒரு கிறிஸ்தவ பார்வையற்றோர் பள்ளியிலேயே நான் சேர்ந்து படித்தேன். அங்கு உலக பிரகாரமான கல்வியை மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்த அறிவையும் நான் அங்கே எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரை பற்றியும் நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரை உடனே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவரை அதிகமாய் வெறுத்தேன். எவ்வளவாய் நான் வெறுத்தேனோ அதைவிட பல மடங்கு இயேசு என்னை நேசித்தார். இப்படி இருந்தபோது ஒரு காலத்தில் ஸ்கூலை விட்டே நான் வெளியே ஓடிவிட்டேன். ஏன்னா இது ஒரு கிறிஸ்தவ பள்ளியாக இருக்கிறது, இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்கிறார்கள், இது எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி ஓடிவிட்டேன். அப்போது கேஜிஎஃப்பில் ஒரு இடத்துல நான் இருந்தேன். கேஜிஎஃப்பிலிருந்து எங்கள் பர்கூர் பார்வையற்றோர் பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது நான் அவருக்கு எந்த இடத்துல இருக்கிறேன் இன்னும் அட்ரஸே கொடுக்கல. இப்போது இது பூந்தமல்லி, இதில் கூட பல விதமான தெருக்கள் இருக்கிறது, நம்பர் இருக்கிறது. இதெல்லாம் இருந்தால் தான் யாரையும் கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் நான் எந்த அட்ரஸையும் கொடுக்காத பட்சத்திலேயே இயேசுநாதர் நான் இருக்கிற இடத்தை அந்த ஆசிரியருக்கு காண்பித்து கொடுத்து, அந்த ஆசிரியர் மூலமாக பர்கூர் பார்வையற்றோர் பள்ளிக்கு ஆண்டவர் என்னை தொடர்ந்து கொண்டு விட்டார். அப்போது நான் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சமல்ல, இயேசுவை அதிகமாய் வெறுத்தேன். ஆனால் இயேசு என்னை வெறுக்காதவராக இருந்தார். நான் இப்படி யோசித்து பார்த்தேன், நாம் பண்ண இந்த அட்டகாசத்துக்கு
வேறு யாராவது இருந்தால் டிசியை கொடுத்தே வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ நான் அட்டகாசம் பண்ணியும் இப்போ எனக்கு அந்த டிசியெல்லாம் கொடுக்காம என்னை தொடர்ந்து ஆண்டவர் அவர்களுடைய பிள்ளைங்க மூலமாக என்னை நேசித்து இவ்வளவு பராமரித்து கொண்டிருக்கிறாரே, உண்மையில் இவர்தான் தெய்வம் என்று சொல்லி அன்றைக்கு நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் கொஞ்ச காலம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தேன். அப்புறம் எனக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணுன்ற ஒரு வாஞ்சை வந்தது. ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை முதலிலே கைப்பிரதி கொடுப்பது, அப்புறம் இன்னும் பாடுவது, இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். அப்புறம் ஆலயங்களிலே பிரசங்கிப்பது, இந்த மாதிரி படிப்படியாக கர்த்தர் என்னை உயர்த்தினார். அப்புறம் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய மனைவியின் பெயர் ரோஸ்மேரி. அவங்க இப்போ எதுவும் வேலை செய்யலை. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒருவர் பெயர் சாமுவேல், இன்னொரு பெயர் ஜெபராஜ். அவங்கெல்லாம் இப்பொழுது அவங்களால் முடிந்த இந்த மணல் வியாபாரத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் பாப்பா சிஎம்சியில் நர்ஸு. இப்போது நான் மனைவி கட்டி கொண்டிருந்த போது கடவுள் எங்கள் ஒய்ஃபுக்கு கூட பெதஸ்தா ஆஸ்பத்திரி ஆம்பூரிலே ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தார். இப்போது எங்கள் மாமியாரெல்லாம் கூட எப்படி கண் தெரியாத மனுஷன் இவங்களை வச்சுக்கின்னு காப்பாற்றுவான்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க. ஆனால் அவங்களே பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவர் என்னையும் பராமரித்தார், என் மனைவி மக்களையும் பராமரித்தார். 34ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற அந்த வசனத்தின்படி ஆண்டவர் எங்களையும் அருமையாய் வழி நடத்தி வருகிறார். அன்பானவர்களே, அன்பை நாம் எவ்வளவு காட்டுகிறோமோ அவ்வளவு மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அதுதான் சரியான வழி. நாம் ஜெபிக்கிறதினாலேயோ பாடுகிறதினாலேயோ ஆராதிக்கிறதினாலேயோ ஆராதனையை நடத்துகிறதினாலேயோ அல்லது காணிக்கை கொடுக்கிறதினாலேயோ நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. கிறிஸ்துவின் அன்பை கிரியையிலே காண்பிக்க வேண்டும். இப்போ பாருங்கள், எங்கள் ஸ்கூலில் நான் இவ்வளவு அட்டகாசம் பண்ணத்துக்கு என்னை ஸ்கூலை விட்டே துரத்தி இருக்கணும். எங்கள் பிரின்ஸ்பல் அம்மா எங்கள் அப்பாவுக்கு கடிதமே எடுப்பாங்களாம் எழுதுறதுக்கு. அப்போ ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு, நீ அவனுக்கு எந்த காரியத்தையும் கடிதம்லாம் அவங்க அப்பாவுக்கு எழுத வேண்டாம், அப்படி எழுதினால் அவன் 2 அடி அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் அவனுக்கு இப்போ குணசேகரனுக்கு நான் தான் அப்பா, நீ என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்களாம். அப்போ எங்கள் பிரின்ஸ்பல் அம்மா சொல்லுவாங்க, நீ அது என்னவோ தெரில, உனக்கு கடிதத்தை எடுத்தாவே இயேசுநாதர் சப்போர்ட்டுக்கு வந்துடுறாருன்னு. அவர் அன்னைக்கு சப்போர்ட்டுக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஆண்டவர் அருமையாக நடத்துகிறாரு. நாம் கூட அன்பை மற்ற மக்களுக்கு காட்டணும். இன்றைக்கும் எழுப்புதல் ஏன் தாமதித்து கொண்டிருக்கிறது தெரியுமா? கிறிஸ்தவர்களாக இல்லை, கிறிஸ்துவை வாழ்க்கையிலே பிரதிபலிப்பதில்லை. இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை என்று ஒருவரை ஒருவர் குறை கூறி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஒரே ஆண்டவரின் ஊழியர்கள், ஒரே ஆண்டவரின் மக்கள். நமக்குள் இந்த சபவெறி, உபதேச வெறி இதெல்லாம் இருந்துச்சுன்னா மக்கள் குழம்பி போய்விடுவார்கள். அதுவே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய தடையாக இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்கு சத்துருக்கள் கிறிஸ்தவர்களே. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமல்ல, அது ஒரு மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி. ஆகவே இயேசு கிறிஸ்து மோட்சத்திற்கு வழியை காட்டத்தான் வந்தார். நான் கூட என்னை அதாவது இயேசு கிறிஸ்துவை நானும் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை செய்துட்டு வரேன். ஆண்டவர் என்னை அருமையாக வழி நடத்துகிறார். நாமும் கூட என்ன பண்ணனா, அந்த காலத்தில் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் கிரியையில் கிறிஸ்துவின் அன்பை காண்பிச்சாங்க. நாம் கூட என்ன பண்ணோம், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஏழை மக்களை, விதவைகளை, திக்கற்றவர்களை ஆதரிக்கணும்.
அவங்கள நேசிக்கணும், அவங்கக்கிட்ட அன்பாக பேசணும். நமக்குள்ளே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் ஏற்படக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படி மட்டும் நாம் செய்வோமேயானால் நிச்சயமாக எழுப்புதல் உண்டாகும். இது சத்தியம். ஒரு சமயம் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். அந்த ஐயா அம்மாவெல்லாம் ஆண்டவர்கிட்ட நிறைய ஆத்துமாக்களை எங்களுக்கு கொடுங்க, நிறைய ஆத்துமாக்களை கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அப்போது ஆண்டவர் சொன்னாராம் அந்த அம்மா ஐயா கிட்ட, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன்ட்டு. உடனே இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு விஐபி வராங்கன்னா என்ன அருமையாக என்னென்னவோ தயார் பண்ணி வைப்போம் இல்லையா, வீடெல்லாம் அலங்கரித்து. அந்த மாதிரி அந்த அம்மாவும் என்ன பண்ணாங்க, வீடெல்லாம் அலங்கரித்து நல்ல விதவிதமான உணவை செய்து அவரை வரவேற்க அவளோடு காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் காலை அன்னைக்கு மறுநாளே காலை ஒரு தாத்தா வந்தாராம். அம்மா தாயேன்னு சொல்லி உடனே அந்த அம்மா அந்த ஐயாவை விரட்டிட்டாங்களாம். மத்தியானம் ஒரு தாயும் குழந்தையுமா வந்தால் அவங்களையும் விரட்டிட்டாங்களாம். அப்போது அன்று சாயந்தரம் அவங்க சபைக்கு அடிக்கடி ஒரு சில ஆத்துமாக்களை கடவுள் கொடுத்தார். அதில் ஒரு ஆத்துமா வந்தாங்களாம். அந்த அம்மா ஒரு அம்மா வந்தாங்களாம். வந்த உடனே அம்மா தோத்திரம்மான்னு சொன்ன உடனே அந்த அம்மா தோத்திரம்மா வா வா, எங்கே சர்ச்சுக்கு கொஞ்ச நாளாக நீ வரலையேன்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், அம்மா எனக்கு ஒரு நல்ல துணி இல்லைன்னு சொன்ன போது அந்த அம்மா பீரோ கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, பாருங்கள் எனக்கு எவ்வளோ நல்ல துணியெல்லாம் இருக்குது, இது எங்கள் மருமகன் எடுத்து கொடுத்தது, இது என் மகன் எடுத்து கொடுத்தது அன்னு சொல்லி அந்த துணியெல்லாம் காமிக்கிறாங்களாம். காமிச்ச உடனே சரி நீ கூட கர்த்தர்கிட்ட கேளு, உனக்கும் கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம். சரி நான் எனக்கு வேலை இருக்குது போயிட்டு வரையான்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம். இன்றைக்கு இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறோம். நம்ம வாயில் வடை சுடுற கிறிஸ்தவர்களாக, கிரியையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்காத கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறதுனால தான் இன்னும் எழுப்புதல் வரல. ஆண்டவரே அழிந்து போகும் ஆத்துமாக்களை ரட்சியும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் வாய் வாழைப்பழம் கை கர்ணக்கிழங்கு போல இருக்கிறோம், இனிமையாய் பேசுகிறோம். இதில் மட்டும் நாம் ஹீரோக்களாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை கிரியையிலே காண்பிக்கிறதில் நாம் ஜீரோக்களாக இருக்கிறோம். அதனால தான் இன்னும் எழுப்புதல் உண்டாகவில்லை. இன்னமும் நாம் இனிப்பில்லாத கரும்பை போல, இசையில்லாத பாட்டை போல, மனமில்லாத மலரை போல, நிழல் தராத மரத்தை போல, கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவர்களாக, ஒரு உயிரற்ற சரீரத்தை போல, சாரமற்ற உப்பை போல நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். மரக்காலின் கீழ் வைக்கப்பட்டு ஒளி கொடாதிருக்கிற விளக்கை போல நாம் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். பல்பு ஃபேனு எல்லாமே இருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் எல்லாம் ஒரு ஷோ கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம். அதனால் கரண்ட் இருந்தால் தான் எல்லாம் செயல்படும். அதே போல் இதெல்லாம் செயல்படுறதுக்கு கரண்ட் எப்படி முக்கியமோ அதுபோல் கிறிஸ்துவால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறது மிக மிக முக்கியம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய ஊழியமும் சரி வித்தியாசமான ஊழியமாக இருக்கும். இந்த உலகத்தை கலக்க பண்ணும். அநேக ஆயிரங்கள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு அதுதான் சரியான வழி. அன்பானவர்களே, அந்த காலத்து மிஷனரிமார்கள் அப்போ எவ்வளோ பாடுபட்டு தியாகம் பண்ணி ஊழியத்தை செய்தார்கள். மதர் தெரேசாவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அம்மா எப்படியெல்லாம் ஊழியம் செய்தாங்க. அந்த மாதிரி நாம் கூட என்ன பண்ணணும், அன்பை மக்கள் மத்தியில் காண்பிக்கணும். அப்போ பாருங்கள், இந்த ஐயா அம்மா இவங்ககிட்ட இயேசுநாதர் வரேன்னு சொன்னாரா, வந்தார். காலையில் வந்துட்டார். மத்தியானம் காத்தால ஒரு தாய் இங்கே இது காத்தால ஒரு தாத்தா வந்தார். மத்தியானம் ஒரு குழந்தையும் தாயும் வந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு விசுவாசி வந்தாங்க. விசுவாசி வந்தபோது அவங்களையும் சரி நைஸாக பேசி அனுப்பிச்சிட்டாங்க.
இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஐயோ இன்னும் இயேசு கிறிஸ்து வரலையே, இயேசு கிறிஸ்து வரலையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்து வந்து மகளேன்னு கூப்பிட்டாராம். என்ன ஆண்டவரே, காலையிலிருந்து உங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், நீங்களோ வரலையேன்னு அவங்க சொன்னாங்களாம். அப்போது அவர் சொன்னாராம், இதோட 4வது முறையாக நான் உன் வீட்டிற்கு வந்தேன். 4வது முறை வந்தீங்களா? எப்படி ஆண்டவரே? காலையில் ஒரு தாத்தா வந்தாரா? ஆமாம் வந்தார். மத்தியானம் ஒரு அம்மாவும் குழந்தையும் வந்தாங்களா? ஆமாம் வந்தாங்க. சாயந்தரம் ஒரு விசுவாசி அம்மா வந்தாங்களா? வந்தாங்க. இப்போ 4வது இவங்க ரூபத்திலெல்லாம் வந்தது நான் தான். இப்போ நான் உன்னை நேரடியாக சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த அம்மா அழுதார்களாம். ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புத்திமதியை சொன்னாராம். அதை ஒரு பாடலின் மூலம் காண்போமா? அன்பான வார்த்தைகளை பேசுவது மாத்திரம் அன்பாகாது, அன்பான வார்த்தைகளை பேசுவது மாத்திரம் அன்பாகாது, கிரியையில் நீ காட்டும் அன்பே உண்மையான அன்பாகும், பசியுற்றோர்க்கு உணவளிப்பதும் தாகத்தோடிருப்போர்க்கு நீர் கொடுப்பதும், பசியுற்றோர்க்கு உணவளிப்பதும் தாகத்தோடிருப்போர்க்கு நீர் கொடுப்பதும், இப்படி நீ செய்வதே கிரியையில் காட்டும் அன்பாகும், உடை தேவைப்படுவோர்க்கு உடை தருவதும் அந்நியரை சேர்த்து கொள்ளுவதும், உடை தேவைப்படுவோர்க்கு உடை தருவதும் அந்நியரை சேர்த்து கொள்ளுவதும், இப்படி நீ செய்வதே கிரியையில் காட்டும் அன்பாகும், நோயாளியை போய் விசாரிப்பதும் சிறையில் இருப்போரை போய் பார்ப்பதும், நோயாளியை போய் விசாரிப்பதும் சிறையில் இருப்போரை போய் பார்ப்பதும், இப்படி நீ செய்வதே கிரியையில் காட்டும் அன்பாகும், சத்தத்தை உயர்த்தி நீ ஜெபித்தாலும் சத்திய வேதத்தை நீ வாசித்தாலும், சத்தத்தை உயர்த்தி நீ ஜெபித்தாலும் சத்திய வேதத்தை நீ வாசித்தாலும், கிரியையில் நீ அன்பை காட்டாவிட்டால் இது நீ போடும் பக்தியின் வேஷமாகும், அந்நிய பாஷையை நீ பேசினாலும் நடனம் ஆடி பாடினாலும், அந்நிய பாஷையை நீ பேசினாலும் நடனம் ஆடி பாடினாலும், கிரியையில் நீ அன்பை காட்டாவிட்டால் இது நீ போடும் பக்தியின் வேஷமாகும், உன்னை நீ நேசிப்பது போல் பிறரையும் நேசிக்க வேண்டும் ஐயா, உன்னை நீ நேசிப்பது போல் பிறரையும் நேசிக்க வேண்டும் அம்மா, இது இயேசு நாதர் கட்டளை, இதற்கு நீ கீழ்ப்படிவாய், இது இயேசு நாதர் கட்டளை, இதற்கு நீ கீழ்ப்படிவாய், அன்பான வார்த்தைகளை பேசுவது மாத்திரம் அன்பாகாது, கிரியையில் நீ காட்டும் அன்பே உண்மையான அன்பாகும். அன்பானவர்களே, இந்த புத்திமதிக்கு அந்த அம்மா கீழ்ப்படிந்தார்கள், அந்த ஐயாவும் கீழ்ப்படிந்தார்கள். உண்மையான வைராக்கியமுள்ள தேவ ஊழியர்களாய், வைராக்கியமுள்ள கிறிஸ்தவர்களாய் தங்களை மாற்றும்படி
கிறிஸ்துவின் கரங்களில் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்து அவர்களுக்குள் வந்தார். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஊழியமாய் அவர்கள் செய்யும் தேவ ஊழியத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைத்தார். கிறிஸ்து அவர்களுக்குள் வந்தபோது அவருடைய வாழ்க்கை மாறியது. அந்த அம்மாவுக்கு புடவெல்லாம் கொடுக்காம இருந்தாங்க இல்லையா, யாருக்கும் உணவு கொடுக்காம இருந்தாங்க இல்லையா, இப்போது அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, குடிசையிலே ஆரம்பிக்கப்பட்ட அவர்களுடைய சபை எப்பொழுது அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்களோ பெரிய பில்டிங்காக கட்டி அந்த பெரிய பில்டிங்கில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் தலைமை சபையிலும் கர்த்தர் கொடுத்தார். பிற்பாடு அநேக கிளை சபைகள் உண்டானது. அனுதினமும் ஆண்டவர் சபைகளிலே ரட்சித்து கொண்டே ஆத்துமாக்களை ரட்சித்து கொண்டே வந்தார். என்று நிறைய பேர் ஐயோ எனக்கு ஆத்துமாக்கள் இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறதினால் ஆத்துமாக்கள் கிடைக்காது. நீ தியாகம் பண்ணணும். அதாவது டோன்ட் பி எ செல்ஃபிஷ் மைண்டட் மேன், ப்ளீஸ் பி எ சாக்ரிஃபைஸ் மைண்டட் மேன். நான் 7வது தான் படித்தேன். 7வது படித்தவர் இப்படி இங்கிலீஷ் பேசுகிறாருன்னு நினைக்கலாம். இது கர்த்தர் கொடுத்த ஞானம். தியாகம் இல்லையேல் எழுப்பதில் இல்லை. இயேசுநாதர் தியாகம் பண்ணலன்னா இன்றைக்கி உலகத்தில் சபையே இருந்திருக்காது. எத்தனையோ பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வேலூர் சிஎம்சியில் பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஐடாஸ் கடர் என்ற ஒரு அம்மா இந்த சிஎம்சி மருத்துவமனையை ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் எவ்வளோ பெரிய தியாகமெல்லாம் பண்ணி அந்த சிஎம்சி மருத்துவமனையை ஆரம்பித்தார்கள். அதன் மூலம் இன்றைக்கு எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு உலகத்தில் 2வது இடத்தை அது வகித்து கொண்டிருக்கிறது. நாம் கூட தியாகம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கறதில் மற்ற மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். காக்கா பாருங்கள், தனக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமானால் மற்ற காக்கைகளையும் அது கூப்பிடுகிறது, பகிர்ந்து கொடுக்கிறது. ஷேரிங் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பகிர்ந்து கொடுக்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு மிக மிக முக்கியம். பகிர்ந்து கொடுக்கணும். பகிர்ந்து கொடுக்கலன்னா எழுப்புதல் வரவே வராது. இதை நாம் கிரியையில் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கலைன்னா இதெல்லாம் வேஸ்ட். இனிப்பில்லாத கரும்பை போல இசையில்லாத பாட்டை போன்ற ஒரு நிலைமை தான் வரும். கிரியையில் நாம் எப்போ கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறோமோ then the revival will start. அப்பொழுது எழுப்புதல் ஆரம்பிக்கும். ஒருவேளை என் சபையிலே இன்னும் ஆத்துமாக்கள் இல்லையே, என்னுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படவில்லையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னும் யாரும் ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படலையே, இன்னும் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறாயா? நீ சாட்சியாயிரு. உன் சாட்சி உள்ள வாழ்க்கை உயிர் மீழ்ச்சியை உண்டாக்கும். சாட்சியற்ற வாழ்க்கை வீழ்ச்சியைத்தான் உண்டாக்கும். சாட்சியற்ற வாழ்க்கை அநேகர் ஆக்கினை தீர்ப்பு அடைவதற்கும் அது இடரலாக இருக்கும். நீயும் ஆக்கினை தீர்ப்பை அடைவாய். ஆகவே சாட்சியற்ற வாழ்க்கையை விட்டு சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ மனம் திரும்பி உன்னை ஒப்புக்கொடு. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரை குறித்து அருமையாக பாடுவாங்க, ஜெபிப்பாங்க, ஆனால் அர்த்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டாங்க. எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஒரு குழாவாண்ட அம்மா எனக்கு ஒரு குடம் தண்ணி கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆலயத்தில் ஆண்டவரை துதித்து பாடுவார்கள். மற்றவங்க கூட சொல்லுவாங்க, என்ன அருமையாக இயேசுநாதரை பற்றி பாடுறா, ஆனால் ஒரு குடம் தண்ணி கொடுக்கல. இப்படி தான் இயேசுநாதர் இவங்களுக்கு சொல்லிக்கிறாரா? இவளுக்கு பைபிள் ஒரு கேடுன்னு சொல்கிற நிலைமை. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? செய்துன்னுக்கிறோம். ஏசுதாசன் பேர் வச்சுன்னுக்கிறோம், ஆனால் இயேசுக்கு அவர் தாசனாக இல்லை. கிறிஸ்து தாசன் பேர் வச்சுன்னுக்கிறோம், கிறிஸ்துவுக்கு அவர் தாசனாக இல்லை. தேவதாசன் பேர் வச்சுன்னுக்கிறோம், ஆனால் தேவனுக்கு அவர் தாசனாக இல்லை. அன்புன்னு பேர் வச்சுன்னுக்கிறோம், சமாதானம்னு பேர் வச்சுன்னுக்கிறோம், மோசேன்னு பேர் வச்சுன்னுக்கிறோம், ஆனால் மோசக்காரர்களாக நாம் இருக்கிறோம்.
சமாதானம் பண்ணாமல் சண்டைக்காரர்களாக இருக்கிறோம். இப்போ இப்படி இருந்தால் எப்படி ஆத்துமாக்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும்? ஒருபோதும் கொடுக்க முடியாது. ஒருவேளை இதுவரையிலும் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மற்றொரு தருணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் இருப்பது கொஞ்ச காலம், இந்த உலகத்தில் நாம் இருப்பது அதைவிட கொஞ்ச காலம். எப்பொழுது திறவுண்ட வாசல் அடைபடுமோ தெரியாது, எப்பொழுது பகற்காலம் முடியுமோ தெரியாது, எப்பொழுது கிருபையின் காலம் முடியுமோ தெரியாது. இந்த திடீரென்று ஆண்டவருடைய அழைப்பு எப்போ வருமோ தெரியாது. ஆனால் எப்பொழுது நமக்கு வந்தாலும் நாம் உண்மையாய் மனம் திரும்பி நமக்குள்ளதை தியாகம் பண்ணி ஆண்டவருக்கு என்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தும் பணியிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவருக்கென்று ஆதாயத்தை நாம் செய்வோமேயானால் மரணம் எப்பொழுது வந்தாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் நாம் ஆண்டவரை பற்றி யாருக்கும் சொல்லாமல், அதாவது சாட்சியற்ற கனியற்ற வாழ்க்கையை வாழுவோமேயானால் அது அதிர்ச்சியாக இருக்கும், அது நரகத்தின் நுழைவாயிலாக இருக்கும். நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வோமேயானால் மரணத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அது நமக்கு மோட்சத்தின் நுழைவாயிலாக இருக்கும். அன்பை காட்டுவோம், இரக்கத்தை காட்டுவோம். சில இடங்களில் நாம் பார்க்குறோம், பணக்காரங்க தோத்திரம் பண்ணாதான் தோத்திரம் பண்ணுறது, ஒரு ஏழை தோத்திரம் பண்ணால் தோத்திரமே பண்ணுறதில்லை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ளே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும். ஒருவருடைய குறைவில் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் சபை நிரம்பி வழியும். தியாகம், சாக்ரிஃபைஸ் மைண்ட் இஸ் த ரைட் வே டு சேவ் த பீப்புள். ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தியாக மனப்பான்மையே சரியான வழியாகும். இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்கள் கேட்டீங்க, என்னுடைய சாட்சியும் கேட்டீங்க. நீங்கள் கேட்ட மக்களாக மட்டும் இருந்தால் போதாது, கேட்டு அதன்படி நடக்கணும். இப்போது சாப்பிட்றோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடை கொடுக்குறோம், வளரலன்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக்குது. அதே போல தான் கடவுளுடைய வசனத்தை நாம் ஆலயங்களிலே கேட்குறோம், மீட்டிங்கில் கேட்குறோம், டிவி மூலமாக கேட்குறோம், எந்தெந்த விதங்களிலேயே கேட்குறோம். ஆனால் அதனால் நம்ம கேட்குறதுல தான் தீவிரமாக்குறோமே ஒழிய அதன்படி நடக்கிறதுல தீவிரமாக இல்லை. இதனால தான் எழுப்புதல் இன்னும் தாமதித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு சரியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ரெடி. நான் கூட பல கோடி ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லி, குறிப்பாக சமூக சேவையை செய்து, அதாவது எனக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க மூலமாக கொடுக்குற அந்த காணிக்கைகளிலும் நான் புக் ஸ்டால் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அதை வைத்து அதன் மூலம் கிடைக்கிற காணிக்கைகளிலும் 1/5 காணிக்கையை ஒதுக்கி இப்போ சில இடங்களில் சாப்பிட போவேன். அந்த சாப்பாடு யாராவது எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அந்த சாப்பாடு 50 ரூபான்னா அந்த 50 ரூபாயோடு கூட இன்னொரு 10 ரூபாய் சேர்த்து 60 ரூபாயை போட்டு இப்படியாக ஏழை எளிய மக்களுக்கு, ஊழியர்களுக்கு என்னால் இயன்ற உதவியை செய்து ஆண்டவருடைய அன்பை, மனதுருக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிப்பேன். எப்படியாவது ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கு நான் ஆதாயப்படுத்தணுன்றது தான் என்னுடைய வாஞ்சை. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வாஞ்சை உங்களுடைய வாஞ்சையாக நீங்கள் மாறணும். இன்றையிலிருந்து ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இந்த வருடம் முடிவதற்குள் என் சபைக்கு நான் ஒரு ஆத்துமாவையாவது ஆதாயம் பண்ணுவேன் என்ற அந்த தீர்மானத்தை செய்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களிடத்தில் இருக்கிறத பிறருக்கு பகிர்ந்து கொடுங்க. உங்களுடைய விரோதிகளை கூட நேசிங்க. நிச்சயமாக உங்களுடைய விரோதிகள் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஒரு சரியான வாய்ப்பாக முடியும். ஆகவே தேவ பிள்ளைகளே, எனக்கு இதுவரையிலும் இந்த டிவியிலே பேசுவதற்கு வாய்ப்பை இயேசுநாதர் அருமையான டேனியல் ஐயா மூலமாக கொடுத்தார். இந்த வாய்ப்பை கொடுத்த இயேசுநாதருக்கு, அதை டேனியல் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்ட மக்களாக மட்டும் இருந்தால் போதாது.
கேட்டு அதன்படி நடக்கணும். இப்போது கண்ணாடி, பூ வைக்கிறோம், சிலர் முகத்தில் பவுடர் போடுறோம், க்ளோ அண்ட் லவ்லி க்ரீமெல்லாம் போடுறோம், போட்டுட்டு அப்படியேவா வந்துடுறோம், கண்ணாடி முன்னால் நிற்கிறோம். எப்படி இருக்குது? ஒரு வேளை சரியாக இல்லைன்னா என்ன பண்ணுறோம், நம்மை அது சரியாக இல்லைன்னு காட்டுச்சானா நம்மை சரிப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் அது சரியாக இருக்குதுன்னு காட்டுச்சானா என்ன பண்ணுறோம், அப்போ தான் நமக்கு திருப்தி. அதே போல் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த மிரர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் சைட். அதாவது வேத வசனம் ஆவிக்குரிய கண்ணுக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு 2 விதமான கண் இருக்கிறது. ஒன்று ஊனக்கண், இன்னொன்று ஞானக்கண். ஆண்டவர் எனக்கு இந்த ஊனக்கண்ணை பிறந்ததிலிருந்தே கொடுக்கல, ஆனால் ஞானக்கண்ணை கொடுத்துருக்கிறார். ஒரு காலத்தில் எனக்கு கண் இல்லையேன்னு நான் கவலைப்பட்டேன். இப்போ கண் இல்லாதது எனக்கு ஒரு கவலையாக அல்ல, கண் இல்லாதது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியமாக நான் கருதுகிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு காலத்தில் ஆண்டவர் என் கண்ணை திறப்பார். இப்போ திறந்தாலும் இந்த உலகத்தின் அக்கிரமங்களை அநியாயங்களை பார்ப்பேன். ஆனால் இயேசுநாதர் வரும்போது என் கண்ணை திறப்பார். ஆயிரமான ஆத்துமாக்களோடும் ஆண்டவரை தரிசிப்போம். ஆண்டவரை அப்போ என் கண்ணை அவர் திறக்கும்போது நான் முதலாக ஆண்டவரை பார்ப்பேன். இப்போ தானியேல் ஐயாவின் குரலை தான் நான் கேட்டேன். ஆனால் அப்போது இதே கண் தானியேல் ஐயாவை பார்க்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் நாம் என்ன செய்வோம், இன்னமும் ஏனோ தானோ வென்று வாழாதபடிக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அநேகர் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க தக்கதாக தேவன் நம்மை கருவியாக பயன்படுத்தத்தக்கதாக தேவன் கையிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம், ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாழுலகை நம்ப வேண்டாம், ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாழுலகை நம்ப வேண்டாம். திருடனை போல் சாவு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போ, திருடனை போல் சாவு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போ, பாம்பின் வாயில் தவளை போல பரிதபிப்பாய், பரிதபிப்பாய், பாம்பின் வாயில் தவளை போல பரிதபிப்பாய், பரிதபிப்பாய். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம், ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாழுலகை நம்ப வேண்டாம். இந்த உலகம் அநித்தியமானது, நமக்கு நித்தியமானது பரலோகமே. நீ ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உன்னையும் நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு வாழ்வாயானால் சாவை நீ மகிழ்ச்சியோடு வரவேற்பாய். நீ ஏனோதானோவென்று வாழ்வாயானால் சாவு உனக்கு திகிலையும் கலக்கத்தையும் உண்டாக்கும். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ஆண்டவர் ஒரு காலத்தில் கேட்பார், மை டாட்டர், மை சன், ஐ டைட் ஃபார் யூ, வாட் ஹேவ் யூ டன் ஃபார் மீ? என் மகனே, மகளே, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற கேள்விக்கு நீ என்ன பதிலை சொல்லப்போகிறாய்? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? ஆண்டவரே, இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் ஆண்டவர் உன்னை அணைத்து முத்தமிடுவார். அவருடைய ராஜ்யத்திலே உன்னை அழைத்து நித்திய காலமாய் அவரோடு கூட வாழும் மாபெரும் சிலாக்கியத்தை உனக்கு கொடுப்பார். இப்போ பாருங்கள், என்னுடைய திருமணமாகி எனக்கு மனைவி இருக்கிறாங்க, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு பலர் பெண் பார்த்தார்கள், வெவ்வேறு ஊர்களுக்கெல்லாம் போய் பார்த்தாங்க. ஆனால் நான் ஆம்பூர் பெத்லேகேமிலே தங்கியிருந்தேன். 1 கிலோமீட்டர் சான்றோர் குப்பத்தில், ஆம்பூருக்கும் சான்றோர் குப்பத்துக்கும் ஒரே கிலோமீட்டர் தான் இருந்தது. அங்கே
ஷூ ஃபேக்ட்ரி நிறைய ஆம்பூர்லெல்லாம். அப்போ ஷூ ஃபேக்ட்ரியிலே மரியநாயகி என்ற ஒரு சகோதரி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு என் விஷயத்தை குறித்து நான் சொன்னேன். உடனே ரோஸ் மேரி என்ற சகோதரியினிடத்தில் அவங்க பேசின போது அவங்க முதலில் மறுத்தார்கள். ஆனால் நாளடைவில் ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்தில் பேசி அவர்கள் என்னை கணவராக ஏற்றுக்கொள்ள சம்மதித்தார்கள். ஆனால் எங்கள் மாமியார் இதற்கு சம்மதிக்கவில்லை. ஆனாலும் அவங்க ஒரு நாள் என்னை தேடி வந்தார்கள். வீட்டிலேயே திருமணம் நடந்தது. என்னுடைய மாமியாருக்கு இது கொஞ்சமும் பிடிக்கல. ஆனால் அதே மாமியார் நாளடைவில் அவர்களும் என்னை தேடி வந்தார்கள். இப்போது நான், எங்கள் மாமியார், எங்கள் மச்சான், எங்கள் ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லாரோடும் நான் இருக்கிறேன். என்னை எங்கள் மாமியார் கண் தெரியாத இந்த மனுஷன் எப்படி நம்மளை எல்லாரையும் போஷிக்க போகிறான்னு நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க, அதாவது என் மூலமாக அவங்கள அருமையாக என்ன பண்ணுறாரு, போஷிக்கிறார். என்னுடைய மனைவி கூட எனக்கு கண்ணாக இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி என்னை அருமையாக நேசிக்கிறாங்க. எனக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்கிறாங்க. எல்லா விதத்திலும் எனக்கு அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. இன்னும் பிள்ளைங்க இப்போ கொஞ்சம், இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே இன்னும் வரல. ஆனாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் ஆண்டவருக்குள்ளே வர மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு, என்னுடைய மனைவி, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு, எங்கள் உறவினர்களுக்கெல்லாம் இந்த கொரோனாவோ கேன்சரோ வராதபடிக்கு கர்த்தர் இம்மட்டும் காத்தார், இனிமேலும் காப்பார். அது மாத்திரமல்ல, எனக்கு கூட 2 கண்லையும் பொற விழுந்து இருந்தது. பிறவியிலிருந்தே எனக்கு பார்வை இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த 2 கண்லையும் ஆப்ரேஷன் பண்ணி பொறையெல்லாம் எடுத்து நல்லாக்கி விட்டார். கர்த்தருடைய கிருபையினால் நான் நல்லா இருக்கிறேன். என்னுடைய ஆசை அநேக மக்களுக்கு தியாகம் பண்ணி ஆண்டவருடைய அன்பை காமிக்கணும். ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கென்று ஆதாயம் பண்ணணும். ஆண்டவருக்கு நான் உண்மையும் உத்தமமாக ஊழியத்தை செய்து ஆண்டவரை உண்மையும் உத்தமமாக பின்பற்றணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வரங்களை, தாளந்துகளை, ஆசீர்வாதங்களை அவருடைய நாம மகிமைக்கென்று நான் பயன்படுத்தணும். இதற்காக ஜெபியுங்கள். நாங்கள் எல்லாரும் குடும்பமாக அநேக குடும்பங்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி ஒரு கூட்ட ஜனத்தோடு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். என் பிள்ளைங்கள்லாம் எனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கிறாங்க. மனைவி எனக்கு மனைவி மாத்திரமல்ல, அவங்க ஒரு சிநேகிதியாகவும் தாயாகவும் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருந்து வழி நடத்துகிறாங்க. தொடர்ந்து கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் செய்து வரும் ஊழியத்தையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபியுங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஒரு அருமை இரட்சகர் இயேசுநாதருக்கும், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை சகோதரர் டேனியல் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த சாட்சி நான் உங்கள் ஆலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணணும், இல்லை சாட்சி சொல்லணும் நீங்கள் விரும்பினா டேனியல் ஐயா கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர் எனக்கு சொல்லும்போது நானும் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன், கர்த்தருடைய செய்திகளை பகிர்ந்து கொள்ளுவேன். நானும் சில பாடல்களை கர்த்தருடைய கிருபையினால் எழுதியிருக்கிறேன். உன்னை நேசிக்க யாரும் இல்லையா, இயேசு உன்னை நேசிக்கிறார், அன்பான வார்த்தைகளை பேசுவது மாத்திரம் அன்பாகாது, கிரியையில் நீ காட்டும் அன்பே உண்மையான அன்பாகும். இந்த பாடலை எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஞானத்தை கொண்டு எழுதிய பாடல்கள் இவைகள். என்னை இன்னும் அதிகமாக பண விஷயத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு முதலாவது கர்த்தருடைய கிருபை தேவைப்படுகிறது. அடுத்து பணம். அப்போ தான் உடையில்லாருக்கு உடை கொடுக்க முடியும், உணவில்லாருக்கு உணவு கொடுக்க முடியும். இன்னும் மக்களுக்கு சில உதவிகளை செய்து ஆண்டவருடைய அன்பை காண்பிக்க முடியும். அதற்காக நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நான் வெறும் கையனா ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது, ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு ஆண்டவர்கிட்ட போனோம்.
ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுநாதருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரே, இந்த வாய்ப்பை டேனியல் ஐயா மூலமாக நீர் எனக்கு கொடுத்தீர். ஸ்தோத்திரம். இந்த சாட்சி செய்தி எங்கெங்கெல்லாம் ஆண்டவரை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் அசைக்கப்படட்டும். ஆண்டவரே, நான் இந்த வருஷத்தில் ஒரு ஆத்துமாவையாவது என் சபைக்கு நான் சேர்க்கணும், அந்த ஒரு உறுதியை ஒவ்வொருவரும் தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரே, ஆத்துமாக்களை சபைக்கு ஆதாயம் பண்ணத்தக்கதாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும் ஞானத்தையும் கொடுக்கும் மனதையும் ஆண்டவரே அவர்களுக்கு தாரும். அருமை சகோதரர் டேனியல் ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். அவர் செய்து வருகிற ஊழியத்தையும் அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து ஊழியத்தின் தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் கொடுத்து அவரை வரப்போகிற புது வருஷத்தில் இன்னும் அதிகமாய் உயர்த்தும். இந்த வருஷத்திலும் உயர்த்தும். அடுத்த முறை நான் அவரை சந்திக்கிற விதம் அது முற்றிலும் வித்தியாசமான விதமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அன்பார்ந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.